வாழ்க்கையில் என்னுடைய லட்சியம் என்ன? நான் மற்ற உங்கள் ஃபீல்டில் எத்தனையோ இருக்கலாம். நீங்கள் டாக்டராகிறது லட்சியமாக இருக்கலாம், இன்ஜினியராகிறது லட்சியமாக இருக்கலாம், இன்னும் என்னெல்லாம் நீங்கள் ஆகணும்னு லட்சியம் வச்சுருக்கீங்களோ தெரியாது. ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க, நீ என்ன ஆக விரும்புகிறாய்? சின்ன வயசுலேருந்தே கேட்குறாங்க. நான் கலெக்டராக விரும்புகிறேன். சில பேர் சொல்கிறாங்க மந்திரியாக இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்குது, ஆகையினால் நான் மந்திரியாக விரும்புகிறேன் அப்படின்னு விடுறாங்க. ஆக இந்த லட்சியம் சரியாக இருக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துடுறேன். ஆனால் ரொம்ப முக்கியம், ஒரு நீங்கள் கிரிக்கெட்டில் சாம்பியனாக வரணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கணும், செஸ்ஸில் சாம்பியன் ஆகணும், ஏதோ ஒரு துறையிலையும் நான் அப்படி வரணும் இப்படி வரணும்னு நினச்சா, நம்ம பெரியவங்க இதெல்லாம் சொல்லுகிறார்கள், எதை அடைஞ்சாலும் அதனால் நீ அடைய விரும்புறது நிம்மதி. என்ன வேணாலும் சரி. இப்போ நான் சாமியார் ஆகணும்னு எதுக்காக ஆயிருக்கேன்னா, நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சாமியார் ஆகிறேன். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக பண்ணிக்கிறான்னா, நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். குழந்தை பெற்றுக்கிறது எதுக்கானா, குழந்தையெல்லாம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. மந்திரியானா நிம்மதி ஆகிடலாம், உலகத்திலேயே பெரிய ஒரு சாம்பியன் ஆகிட்டா அதனால நிம்மதி. ஆக எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஒரு லட்சியத்தை வச்சுருக்கோம், அந்த லட்சியம் உண்மையிலே என்னன்னா எல்லாருக்கும் மனசாந்தி நிம்மதி தான் லட்சியமாக இருக்கு.